ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி போகணும். மல்லி வரப்போ எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய போதும் அம்மா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னபூர்ணியம்மாவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா விஜயோட ரூமை வந்து டெக்கரேட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இந்த போதும் அம்மா வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இருந்தாலுமே வந்து நான் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து போதும் நம்ம அன்னபூர்ணியம்மாவுக்கு வந்து சாதகமாக வந்து எல்லாமே வந்து அமைஞ்சிருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜ் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பிளான் போடுறாங்க. இன்றைக்கி வந்து எப்படியுமே வந்து அந்த அன்னபூர்ணியம்மாவை வந்து நினச்ச மாதிரி வந்து விஜய்க்கும் மல்லிக்கு வந்து முதலீர்வு ஏற்பாடு வந்து பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து அந்த மல்லியை வந்து உள்ளே அனுப்புகிற டைமில் வந்து உள்ளே அனுப்ப 5வது நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து இங்கே வெளியே ஏதாவது ஒரு ட்ராமா போடணும். இந்த ட்ராமா வந்து ஆரம்பிக்கிற வெளியே வந்து ரஞ்சிதாவில் தான் இருக்கணும். ஏன்னா வந்து இது அவளுடைய வாழ்க்கை. அவள் வந்து ஏதோ ஒரு ட்ராமா போட்டால் மட்டும்தான் வந்து இதை வந்து நிப்பாட்ட முடியும். இல்லைனா மல்லி வந்து உள்ளே போயிட்டு என்ன எதுனாலையும் வந்து பேசி விஜயோட மனசை வந்து மாற்றலாம். நம்ம வந்து இதை வந்து தள்ளி போடணும். இது ஒன்று தான் வழி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆல்ரெடி வந்து தூக்கில் தொங்குறன்னு வந்து ஆரம்பிச்சிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா கையை வந்து வெட்டிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து சீனை போட்டுற போகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜ் இந்த போதுமணி கிளைகளில் வந்து கத்திரவாளிக்குள்ளே வெளியே என்னடா சவுண்டு அப்படின்றவங்க நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து இப்போ பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ட்ராமா போட்டு நீங்கள்லாம் வந்து விளையாடுறதுனா அப்படி பக்கம் போய் விளையாடுங்க. எதுக்காக வந்து இப்படி வந்து கை அறுத்துக்கிறேன் காலை அறுத்துக்கிறேன் தூக்கு போட்டுக்கிறேன்னு வந்து சும்மா வந்து மிரட்டிகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு வேறு மேலே வந்து பஸ் நைட்டு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு. இப்போ தான் வந்து ரூமுக்குள்ளே போயிருக்காங்க. நீங்கள் வந்து எப்படியாவது வந்து நிப்பாட்டலான்னு பிளான் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம் அதுக்காக தான் வந்து பிளான் போட்டு உன்னால் வந்து என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய அன்னபூர்ணியமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லியை வந்து உள்ள தள்ளதுமே வந்து வெளியே வந்து லாக் போட்டுடுறாங்க. அவங்க வந்து என்ன பிரச்சனை நடந்தாலுமே வந்து வெளியே வரக்கூடாதுன்ட்டு. அதனால் வந்து இவங்க என்ன தான் வந்து கூச்சல் போட்டு சாத்த மாட்டாலுமே வந்து நம்முடைய மல்லி விஜய் வந்து ஒன்றா இருக்கிறது வந்து யாராலையும் வந்து தடுக்க முடியாது. அவங்க வந்து அந்த ரூமை விட்டு வந்து வெளியே வர முடியாது. நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து சரிம்மா நீ வந்து கையை தான் அறுத்துக்கணும் நானும் வந்து பார்க்குறேன். அப்படி அறுத்துக்கிட்டானு உன்னை கூப்பிட்டு போய் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறேன். உன்னை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சாக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. என்னது ஏம்மா நீ எல்லாம் வந்து உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மூளை இல்லையா? ஏன் இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க? எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டு நீங்கள் வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணுறீங்களா? இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீதானம்மா ராஜி மல்லி வந்து விஜயோட ஒய்ஃப்னு சொன்னேன். அதுக்கான ஏற்பாடு தான் நான் அடுத்த கட்ட முடிவை வந்து நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உனக்கு என்ன பிரச்சனை? இந்த ரஞ்சிதாவோட வாழ்க்கை அவள் தானே ஆச்சு இல்லை வேறு மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட்டுட்டு எப்படியாவது வந்து விஜய் கூட மறுபடியும் வந்து மல்லியை பிரிச்சுட்டு இந்த விஜய் கூட வந்து சேர்த்து வைக்கலான்னு பார்க்குறீங்களே நீங்களாம் ஒரு பொம்பளைங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சையாக கேவலமாக ரொம்பவுமே காரி துப்பாத குறையாக வந்து பட்டும் கேவலமாக திட்டுறாங்க. அப்போயுமே வந்து இந்த 3 ஜென்மத்துகளுக்கு வந்து சூடு சோரணம் இல்லாத அது வந்து கண்டிப்பாக வந்து உரைச்சிருக்காது. அடுத்து என்ன பண்ணலான்றதாங்க வந்து யோசிக்க போதுங்க. நம்முடைய மல்லிக்கும் நம்முடைய விஜய்க்கு வந்து முதல்ல நடக்குது யாராலும் வந்து தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாத. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.